ஹலோ, இந்த வீடியோவில் என் பேபிக்கு நான் எப்படி பருப்பு சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க. இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் டொமேட்டோ, அப்புறம் ஒரு துண்டு கார்லிக், இதெல்லாம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இது கூட வந்து அந்த கலருக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 விசில் நல்லா கொலைய வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து மசிச்சு பாருங்கள். அப்படி மசிக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஓட்டினதுக்கப்புறம் வீட்லேயே தயார் பண்ணி வச்ச நெய் இருக்குது. இதை எப்படி தயார் பண்ணோன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யிலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என் பேபி வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க, அதனால் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பீடியாட்ரிஷியன் சொன்னதுனால நான் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நெய், தயிர் அதெல்லாமே சேர்க்க ஆரம்பித்தாச்சு என் பேபிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை நச்சு உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கொஞ்சோண்டு ஒரு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் தான் பேபி சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக, இல்லைனா வந்து பேபி சாப்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு வாய் மட்டும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேட்டும் நல்லா இருந்ததுன்னு மாடியில் தாங்க சாப்பாடு ஓடிட்டு இருந்தோம்.